மன்மதன் வந்தானா நல்ல சங்கதி சொன்னானா இந்தா வாங்கிக்கோ. சார், நீங்க தூங்க வேண்டியதானே? இல்ல ரோஜா, நான் பாதி தூக்கத்துல தான் இருக்கேன். உன்னையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ சார். அட, இந்த மாதிரி பிள்ளைங்க எக்ஸாம்க்கு படிக்கும்போது அவங்க அம்மா தான் காஃபியோ டீயோ போட்டு கொடுப்பாங்க. எனக்கு லைஃப்ல அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. இப்போ உங்களை தான் நான் என் அம்மாவா பாக்குறேன் சார். அச்சோ என் குல்ஃபி, நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? சரி சார், நான் படிக்கிறேன். கண்டிப்பா இதுல ரோஜா ஜெயிச்ச உங்க முன்னாடி ஒரு கலெக்டரா வந்து நிப்பா பாட்டி, இது உறுதி. அர்ஜுன் உயிரோட இருந்தா இது கண்டிப்பா நடக்கும் பாட்டி. குல்ஃபி, குல்ஃபி காஃபி டி. குல்ஃபி, குல்ஃபி எந்திரிச்சோன்னே நமக்கு காலையில் குட் மார்னிங் சொல்லுவாளே. அட பாவமே, நாம பாதியிலேயே தூங்கிட்டோம். ரோஜா வெடிய வெடிய படிச்சிருக்கா. அப்படியும் நமக்கு காஃபி போட போயிருக்காளோ? பார்க்கலாம்.
குல்ஃபி என்ன பண்ற? குல்ஃபி ரோஜா ரோஜா சூடா காஃபிமா. டேய், ரோஜா இங்க இல்ல. அவ நைட் எல்லாம் படிச்சிருப்பா, அசந்து தூங்குவா. நானும் அவளை கூப்பிடல. இந்த பால் வேற நான் தான் எடுத்துட்டு வந்தேன். பால்காரன் யாரோ புதுசு போல இருக்கு. பால் பாக்கெட்ட அப்படியே வீசிட்டு போயிட்டான். அவன் மேலதான் இருப்பா, போய் பாரு. ரோஜா ரோஜா ஏய் ரோஜா மா, அவ மேல இருந்து கீழே வந்திருப்பா. அவ மேல இல்லமா. ஷோ, நீ அவளை பண்ற டார்ச்சர்ல அவ கட்டில கடியில தூங்குனாலும் தூங்கிருப்பா. இது பாரு, 3 மணிக்கு நான் வந்து பார்த்தேன். உன் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அவளை படி படி படின்னு டார்ச்சர் பண்ணா அவ என்னதான் பண்ணுவா சொல்லு? ஏங்க, உங்ககிட்டயே சொன்னனா இல்லையா? ஆமா அர்ஜுன், இந்த பாரு, அவளை ஏன் இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க? அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கட்டும், போதும். இப்ப என்ன படிச்சுட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்த போறா என்ன? அட பிரதாப், உனக்கு தெரியாதாப்பா? இவர் என்கிட்ட எல்லாம் சபதம் போட்டிருக்காரு. அவர் பொண்டாட்டிய படிக்க வச்சு என்கிட்ட ஜெயிச்சு காட்டுறேன்னு. அத எப்படி விடுவான்? ஆமா அர்ஜுன், பொண்டாட்டினா ஒரு படி நமக்கு கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எசோ, இப்ப எனக்கு அட்வைஸ் தேவையில்ல. நான் ரோஜாவை தேடிட்டு இருக்கேன். ரோஜா அதுக்கு சொல்ல வரல அர்ஜுன். இப்போ பொண்டாட்டி நம்மள விட ஒரு படி மேல போயிட்டான்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? நாம அவளை தேடுற மாதிரி ஆகும். இப்ப நீ தேடுற பாரு, அந்த மாதிரி. அது அர்ஜுன், இது பாரு, அவ இங்கதான் இருப்பா. நீ போய் மேல பாரு, அவ எங்கயாவது தூங்கிட்டு இருப்பா. போய் பாருப்பா. நான் சொல்றல, இன்னொரு வாட்டி போய் பாத்துட்டு வா. என்ன யசோதா காரணத்தால இப்படி பேசுற? நான் ஒண்ணு பேசல, நீ இவன் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகி கேக்குறான்? ஒருவேளை நான் தான் கிச்சன்ல சரியா பாக்கலையோ? ஏங்க அண்ணே, ஏன் இவங்க எல்லாம் இப்படி அட்டகாசம் பண்றாங்க? ஒருவேளை அந்த பொண்ணு காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்க போயிருக்கோ என்னமோ. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. ரோஜா 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 எங்க போனாலோ இவன் என்னமோ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். ரோஜா அங்கேயும் இல்லடா. ஐயோ, எப்பவுமே அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு போவா, என்கிட்ட சொல்லிட்டு போவா. இன்னைக்கு எங்க போனானே தெரியலையே. காலையில இருந்து காணோம். எங்க போனானே தெரியலங்க. மொட்டை மாடியில பார்த்தேன், கிச்சன்ல பார்த்தேன், பால்கனில பார்த்தேன். ரோஜா எங்கேயுமே இல்லமா. எங்கம்மா ரோஜா? ஏன் அனு, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? பாட்டி, என்கிட்டயே சொல்லிட்டு போல, அணுகிட்டயே சொல்லிட்டு போக போறா. பேசாம இருங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மருமகளே, எனக்கு புரிஞ்சு போச்சு மருமகளே. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன், அவ என்னைக்காவது ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவான்னு. அவ படிக்கிற பொண்ணா இருந்தா அவ படிக்கிற காலத்திலேயே படிச்சிருப்பாள்ல. அவளை போய் சும்மா படி படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா அவ சொல்லாம கொள்ளாம ஓடித்தான் போயிடுவா. வேண்டாம், நான் ரோஜாவை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல எது பேசணும்னு கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. டேய் அத்தை, என்ன அத்தை நீங்க? ஐயோ, என்கிட்ட முறைக்கிறா? ரோஜா, 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 ரோஜா. டேய், அங்க இல்லையா ரோஜா?
டேய் என்னடா அர்ஜுன், ரோஜாவோட செருப்பு இங்கதான்ப்பா இருக்கு. அவ வெளியில போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. ரோஜாவோட செருப்பு இங்கதான் இருக்குப்பா. என்னங்க அர்ஜுன், ஏய் அர்ஜுன், இத பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம தேடி பாப்போம். எங்க போயிருக்க போறா அவ? உன்னை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டாடா. இத பாரு, கோயிலுக்கு போகும்போது அவ இந்த மாதிரி செருப்பை விட்டுட்டு தாண்டா போவா. அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இல்லப்பா, அவ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. அதுவும் இவ்வளவு காலையில. நான் ஆபீஸ்ல இருந்தா கூட எங்கேயாவது போறதா இருந்தா எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் போவா. ஏய், இது ரோஜா நேத்து கட்டியிருந்த புடவை தானே? ஆமா, நீ டெல்லிக்கு போனப்போ நிறைய புடவைலாம் எடுத்துட்டு வந்தல்ல, அதுல இதுவும் ஒண்ணுதான். நேத்துதான் ரோஜா இந்த புடவைய பத்தி பெருமையா கிச்சன்ல பேசிட்டு இருந்தா. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குமா? ஐயோ கடவுளே. அர்ஜுன், ஏய், வா. ரோஜாவை எங்க வச்சிருக்க? அவளை என்ன பண்ண சொல்லு. உன்னை தவிர அவளுக்கு வேற யாரும் எதிரியும் கிடையாத. அவளை வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு கிடையாத. சொல்லு. உன்னை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. என்னைக்கும் உனக்கு முடிவு கட்டி இருக்கணும். போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தான் பாரு. எல்லாம் ஏன் தப்பா? ஏய், ரோஜாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையும், முதல்ல உனக்கு தாண்டி பாடு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மாளிகை மாப்பிளைக்கு யார் பதில் சொல்வாங்க? கையோ உங்க தொலைச்சிருவேன். முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. அவளை எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். அர்ஜுன், 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 பாரு, முதல்ல ரோஜா எங்க இருக்கான்னு தேடுப்பா. முதல்ல ரோஜாவை தேடிப்பா. அர்ஜுன், வாடா, வாடா, நாம போய் தேடிட்டு வருவோம். நான் போய் தேடுறேன். ஐயோ, நீங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போன் பண்ணி ரோஜாங்க வந்தாலும் சும்மா விசாரிங்க. ரோஜாவை நான் போய் தேடுறேன். சரி, அர்ஜுன் வேற இல்லையே. நான் வரவா, வா போய் தேடலாம். நீங்க அழாதீங்கம்மா, ஒரி பண்ணிக்காதீங்க. நான் தேடுறேம்மா. கல்பனா, ரோஜா வீட்டுக்கு வந்து எனக்கு போன் பண்ணுங்க. நான் கால் பண்றேன். நீ பத்திரமா போப்பா. அண்ணா உன்ன கைய வாங்கிட்டு யார்கிட்ட கேக்குறது? ஐயோ ரோஜா. ராதா, கல்பனா இரு.
ஹலோ சார் உங்களுக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. அது விஷயமா வெய்யா போன. சாரி சார். அர்ஜுன் சொல்லுப்பா, ரோஜாவை பாத்துட்டியா? இல்லம்மா மா, அவங்க வந்தானு கேட்கதான் நான் ஃபோன் பண்ணம்மா. ஐயோ, இங்க வந்தா நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணிப்பேன்ல. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். அர்ஜுன், கடவுளே, அர்ஜுன் ரோஜாவை தேடி எங்க போனானோ? டேய், அவ மயக்கம் தெளிஞ்சு கத்த போறா. அவ வாய கட்டுங்கடா. புளிய கட்டு. சைடு. ஏய், நிறுத்து வரங்கடா. ஏய், கொஞ்சம் இரு, மேடம் போன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். சிட்டி பாபு, எங்க இருக்கீங்க? மேடம், அந்த பொண்ணை பக்காவா தூக்கியாச்சு. அது தெரியும். அந்த பிரச்சனை தான் வீட்ல லைவா ஓடிட்டு இருக்கு. நீங்க சொன்ன இடத்துக்கு தான் மேடம் போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல தான் மேடம் இருக்கா. அவளை எப்பவுமே மயக்கத்துல தான் வச்சிருக்கணும். கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சா கூட அர்ஜுன் கிட்ட எப்படியாவது விஷயத்த சொல்லிடுவா. அவ சாதாரண ஆள் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அர்ஜுன் ரொம்ப வெறித்தனமா கிளம்பி போயிருக்கான். அவளை இந்த ஊர்ல எந்த மூலையில வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். அதனால நான் சொன்ன மாதிரி அவளை கேரளாவுக்கே கொண்டு போயிடுங்க. ஓகே மேடம். அங்க உங்களை ரிசீவ் பண்றதுக்கு சாக்ஷியோட ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. ஓகே மேடம். அப்புறம் ரோஜாவை கார்லயோ இல்ல பிரைவேட் வண்டியிலயோ கொண்டு போக வேண்டாம். அர்ஜுன் எப்படியும் செக் போஸ்ட் எல்லாம் அலர்ட் பண்ணி தான் வச்சிருப்பான். அதனால அவளை அந்த வீல் சேர்லயே உட்கார வச்சு மனநலம் சரியில்லாத பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா குமரகம் கொண்டு போறோம்னு சொல்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் அவளை கொண்டு போகணும். புரியுதுல்ல? அப்போதான் யாருக்கும் சந்தேகம் வராது. குறிப்பா அந்த அர்ஜுனுக்கு சந்தேகம் வராது. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ டச்ல இருங்க. ஓகே மேடம், கரெக்டா பண்ணிடுறோம். வண்டி ஏறா. சொல்லுங்க அர்ஜுன். மேம், ஓகே அர்ஜுன், யூ டோன்ட் வரி. நீங்க சொன்ன இடத்துக்கு நான் உடனே வந்துடுறேன். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேம், நான் வெயிட் பண்றேன் மேம். பாய் மேம், பாய். டிரைவர், நான் சொல்ற ரூட்ல போங்க. மேம், சொல்லுங்க மேம். அர்ஜுன், நான் உங்க ஆப்போசிட்ல தான் வந்துட்டு இருக்கேன். பார்த்துட்டேன், வரேன் மேம்.
மேம் என் ரோஜா எனக்கு வேணும் மேம். ரோஜா இல்லாம என்னால வாழ முடியாது மேம். கமான் அர்ஜுன், நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் கண்ட்ரோல் ரூமுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அலர்ட் பண்ணியாச்சு. செக் போஸ்ட்ல போலீஸ் காவலும் போட்டாச்சு. கண்ட்ரோல் ரூமுக்கு ரோஜா போட்டோவையும் அனுப்பியாச்சு. ரோஜாவை சென்னை லிமிட்டை தாண்டி எங்கேயும் கொண்டு போக முடியாது. ப்ளீஸ் பி போல்ட். இல்ல மேடம், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு மேம். என் ரோஜா இல்லாம நான் இல்ல மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.